എല്ലാവരുടെയും കൊണ്ട് பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆவை கற்றுக்கொண்டு பெருமானார் நாதாக்களுடைய துஆவை கற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான நற்பையை தந்து அருள் செய்வானாக. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். உன்னுடைய கல்பு அமைதி பெறணுமா, உன்னுடைய கல்பு நிலைப்படணுமா, உன்னோட கல்பு சாந்தி படணுமா, நீ அல்லாஹ்வும் நினை, அல்லாஹ்வும் நினை, அல்லாஹ் துதி, அல்லாஹோட இணங்கிரி. இப்போ ஒரு மனிதன் ரொம்ப கவலையில் இருக்கான், ரொம்ப கவலையில் இருக்கான், ரொம்ப சங்கடத்தில் இருக்கான், அவனுக்கு எந்த வழியுமே தெரியல. அவன் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். அவன் என்ன செய்யணும்? திக்ர் செய். அந்த கல்பு ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் 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 அப்படியே அமைதி செய்யணும், திக்ர் செய்யணும். அந்த அந்த திக்ர் செய்யும்போது முதல்ல இந்த கல்பு அமைதி பெறும், இரண்டாவது சாந்தி பெறும், மூன்றாவது ஒன்றுபடும். முதல்ல என்ன செய்யும்? அமைதி பெறும், ரெண்டாவது சாந்தி பெறும், மூன்றாவது ஒன்றுபடும், நான்காவது அல்லாஹ்வுல தரிபடும், ஐந்தாவது இவன் அல்லாஹ் எந்த உணர்வை கொண்டு தரிபட்டானோ அந்த உணர்வுக்கு அந்த கல்வி என்ன செய்யும்? கல்வி உதயமாகும். கல்வி என்ன செய்யும்? உதயமாகும். உதாரணமாக கால் வலியாக இருக்குது, கால் வீக்கமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னு நம்ம நினைக்கும் அப்படியே கவலைப்பட்டே இருக்கான். அவனை போய் பார்த்தா இவனை போய் பார்த்தா அச்சீசா ஒன்றும் வரல, கடையை தண்டாமல் கூட ஓய்வு பார்த்தாச்சு, அதுவும் வேலை ஆகலை. அப்படி உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துருக்கும்போது அப்படி உட்காந்தா அந்த நேரம் எல்லாம் யாரெல்லாம் முன்னால் கொண்டு வைப்பான், வருவான். வரும்போது இந்த மாதிரிப்பான் அப்படின்னு கவலைப்படுறான். அவன் சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களும் ஒரு தைலர் கொண்டு தரங்க தேய்ங்க அப்படிங்குவான். அவன் கொஞ்ச நேரம் தைலத்தை கொண்டு தருவான், லேசாக தேய்ச்சிடுவான். அவன் தைலத்தை கொண்டு வரும்னு சொன்னாலுமே அப்பமே பாரி குறைஞ்சிடும். ரெண்டாவது கொண்டு வருவான், தேய்ப்போம், குணமாயிடும். கொண்டு வருவோம், தேய்ப்போம், குணமாயிடும். இது யாரை கொண்டு குணமாகுது? தைலத்தை கொண்டு குணமாகல, அவனை கொண்டு குணமாகல. அவனை நினைச்ச தெரியுமா? அவன் என்ன செய்யிட்டான்? அதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்துட்டான். அந்த அந்த முசீபத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி அவனை தைலத்தை கொண்டு வந்து தேய்க்க வச்சான். என்ன வெளிப்படுத்திட்டு. அது மாதிரி இந்த துணியாவில் வாழ்கிற காலத்தில் நாம் எல்லாம் எந்த கஷ்டமும் எந்த சங்கடமும் எந்த நிலையும் நம்ம என்ன செய்யணும்? அமைதி பெறணும், சாந்தி பெறணும், நிலை கொள்ளணும். மருமக பேசிட்டானா, மகன் பேசிட்டானா, அடிக்க வந்துட்டானா, அந்த நிலைமை என்ன செய்யணும்? அல்லாஹ் அப்படின்னு கல்பனை என்ன செய்யணும்? நிலைப்படுத்தணும், சாந்தி பெறணும், நிலைப்படுத்தணும். நிலைப்படுத்த நிலை இருந்து அல்லாஹ் இவனுக்கு ஹிதாயத்தை கொடு. என்னதுவா செய்யணும்? ஹிதாயத்தை கொடு. யாருக்கு ஹிதாயத்தை கொடு? என்ன விளங்கி நீ முதல்ல உன்னை ரப்ப விளங்கணும், ரெண்டாவது ஒன்று விளங்கணும், மூன்றாவது உன்னுடைய செயல்பாட்டை விளங்கணும். முதல்ல உன் ரப்ப விளங்கணும், ஒன்றை விளங்கணும், ரெண்டாவது உன்னுடைய ஒன்றை விளங்கணும், மூன்றாவது உன்னுடைய செயல்பாட்டு விளங்கணும். உன் செயல்பாடு சரியில்லாமல், நீ சரியில்லாமல், ரப்போடு இணக்கம் இல்லாமல் இருந்தால் எதை பார்த்தாலும் கேட்டாலும் உனக்கு அகிம்சா தான் தெரியும். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் நமக்கு என்ன செய்யும்? அகிம்சா தான் தெரியும். அப்போ அந்த இடத்துல நீ ஒன்றை வணங்கி உன்னோட ரப்பை வணங்கி ஒன்று நிலைப்படுத்திட்டா உனக்கு என்ன செய்யாது? அது உனக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, உனக்கும் ஹிதாயத்தை கொடு. அப்படி என்ன செய்யும்? மனசு என்ன செய்யும்? அந்த துவா வரும். ஹிதாயத்தை கொடு நான் துவா செய்யும்போது அந்த ஆள் அவன் பார்ப்பான். மனம் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ட்டுக்கு உருக்குதல் வந்துடும். நாம் இந்த நேரத்தில் நம்ம அவரை மாதிரியா பேசிட்டோமே, நம்ம இது பண்ணிட்டோமே, அப்போ அந்த கல்புல ஒரு நடுக்கமும் ஒரு திடுக்கமும் எங்கே வந்துடும்? அந்த கல்புக்கு வந்துடும்.
அந்த கல்புக்கு ஒரு பதத்தமும் நடுக்கம் வந்துட்டா இந்த கல்பு திடுக்கம் நமக்கு எது கொண்டு வந்தது? நாம் ஒரு நாளையில் அவரை வந்து நம்ம கஷ்டப்படுத்தினோமே, அந்த கஷ்டத்துக்கும் நமக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். வரும்போது அவன் என்ன செய்வான்? நம்மளை பார்த்து என்ன செய்வான்? அமைதிப்பட்டுருவான். நம்மளை பார்த்து என்ன செய்வான்? பணிஞ்சிடுவான். நம்மளை பார்த்தா நேசங்கரை நிட்டுவான். நம்மளும் அவனை உட்கார்ந்துட்டு ஏய் நீ காட்டியா பார் அப்படின்னா அது மனிதனுடைய குணம் அல்ல, ஜிக்ருடைய குணம் அல்ல, அது மனிதனுடைய குணம் இல்லை, அது ஜிக்ருடைய குணம் இல்லை, அது இறைவனுடைய குணம் இல்லை, அது சீத்தானித்தான குணம். அப்போ நம்மள அல்லாஹ் இருக்கிறான், நம்ம ரசூல் இருக்கா, நம்மள ஷேக் இருக்கா. நம்ம எதை கேட்டாலும் கிடைக்கும், எதை கேட்டாலும் தடைபடும், எதை கேட்டாலும் நடக்கும். நம்ம யார்கிட்ட சொல்லணும்? நம்ம உள்ளத்துல இருப்போம்னு சொல்லணும். முதல்ல உள்ளத்துல இருப்போம், நெருங்கி இருக்கணும். மூன்றாவது மனிதன்ல ஒரு நிலை வேணும். என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வாழணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வாழணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வழி செல்லணும். லா இலாஹ கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வாழணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வழி செல்லணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வழி செய்யணும் அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீதை போதிக்கும் போது மக்கத்து காஃபிர்கள் எப்படிலாம் அவங்க என்ன செய்தாங்க? கஷ்டப்படுத்துறாங்க. கஷ்டப்படுத்தும் போது அவங்க என்னைக்குனாச்சும் அந்த மக்களுக்கு எதிர்பார்த்து துவா செய்தாங்களா? அந்த மக்களுக்கு எதிர்பார்த்து சாப்பிட மாட்டாங்களா? அந்த மக்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைத்தார்களா? நினைக்கல. அப்ப நாம் யாருடைய உம்மத்து? நாம் யாருடைய வழிமுறை பின்பற்றுறோங்க? நாம் யாருடைய வழிமுறை நிலைநிறுத்துறோங்க? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எந்த வகையிலும் சரி விடக்கூடாது. பார்த்துரும் அப்படின்னா ஒன்னு நீ பார், ஒன்னு நீ கேள், ஒன்னு நீ சொல்லு. ஒன் நசு ஒன் சொல்ல கேட்குறா, ஒன் நசு உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறா, ஒன் நசு ஒன் சொல்ல கேட்குறா, ஒன் நசு உனக்கு கட்டுப்பட்டு நிற்கிறா. ஒன்னே கட்டுப்படுத்த முடியல, ஒன்னே ஒன் சொல் கேட்க வைக்க முடியல. யார் ஒன் சொல் கேட்பான்? யார் ஒன் சொல் கேட்பான்? யாரும் கேட்க மாட்டேன். எல்லாமே அகிம்சால வரும். ஒரு மனிதன் ஆயத்தாலையும் சாதிக்க முடியாது, பணத்தாலையும் சாதிக்க முடியாது, பாசத்தாலையும் சாதிக்க முடியாது, துவாவிலும் சாதிக்கலாம். துவால சாதிக்கலாம். அது விளங்கினவங்களுக்கு தான் விளங்கும், எல்லாத்துக்கும் விளங்காது. மனுஷனுக்கு தெரியுமா நிராசையில வந்த, நிராசையில வந்து காரணம் தெரியுமா? நீங்க நம்ம பிள்ளைய சொல்லி கேட்க மாட்டேங்கு, நமக்கு மேல பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க விளக்கம் சொல்லணும். சொல்லுங்க, ரெண்டாவது சொல்லுங்க. இல்ல வயசு கூண்டா இல்ல, அது நமக்கு நம்ம ஷேகிட்ட வந்து நம்ம ஷேகிட்ட பை ஷேகிட்ட பை தூக்கி நம்ம ஷேகிட்ட பை தூக்கிருக்கிற. அப்ப அவருக்கு அந்த இல்மு கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்கு, காதை பொத்திட்டு இருக்காரு. இவருக்கு கிடைக்காம இல்லை, எல்லா நேமத்தும் எல்லாம் கொடுத்துருக்கான். இவரு காலத்துல இருந்து கேட்கல. இந்த நசுங்கிற நிலையில அவர் என்ன செய்ய தன்னை விட்டுட்டு பறக்க வந்தாரு. இவரை விட்டு அது பறந்து போயிட்டு. என்றைக்கு நாம் வந்து பறக்க வரமோ அன்றைக்கு அது நம்மளோட போயிடும். என்றைக்கு அது நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறோமோ அது வந்து கொண்டே இருக்கும். நம்ம மனைவி இருக்கல, மனைவி நம்ம ஊர்கூட நினைக்கிறோம். முதல்ல நமக்கு ஒரு குழந்தை பிறகு அப்படின்னா மனைவி பார்த்து நம்ம ஆசை வந்து அவளோட சேரணும். மனைவி பார்த்து ஆசை வந்து அவளோட சேர்ந்து முகப்பத்தோடு இருந்தால் தான் அந்த பிள்ளை நம்மளோட முகப்பத்தோட ஆசையோடு இருக்கும். நம்ம சொல்லு கட்டுப்படும். நம்ம ஊரை பூரா சுத்திட்டு கண்டவெல்லாம் பார்த்துட்டு கண்டு சிந்துலாம் வச்சுட்டு அவளை பார்த்து ஆசை வந்தா அதில் தெறிக்க பிள்ளை தெரியுமா நமக்கு இது நிராசையாக தான் இருக்கும்.
இது ஆன்மீகத்தை மூலதனம் சொன்னது. ஆன்மீகத்துல மூலதனம் சொன்னது. அப்போ அது மாதிரி அந்த பிள்ளையாசலுக்கு தொழுவுனா இந்த தொழுவுக்கு நன்மை, இந்த பிள்ளையாசலுக்கு கூட்டினா தொழுவு நன்மை, அப்படி தொழுவுனா நன்மை அப்படி இல்லை. நம்ம உள்ளம் என்ற பள்ளிவாசல் நாம் தொழுது கொண்டு நன்மை சேர்க்கணும். உள்ளம் என்ற பள்ளியில நாம் தொழுது நமக்கு என்ன செய்யணும்? நன்மை சேர்க்கணும். நாம் உள்ளம் என்ற பள்ளியில தொழுகிறோமா? அல்லாஹ் தக்பீர் கட்டிடுறோம். தக்பீர் கெட்டதற்கு எங்கெல்லாம் போறோம். பைக் சாவி கடை விளையாட்டுல விட்டவன் சாவி எடுத்தவன் எடுக்கலையா? அப்போ முதல் உள்ளம் என்ற பள்ளியில தொழுவு உணர்வுன்ற நிலையை கொண்டு அந்த தொழுகை பூர்த்தியாக்கு. உறவுன்ற நிலையை கொண்டு அவங்களோட இது யாரோட உறவுன்ற நிலையை கொண்டு யாரோட இது அல்லாஹ்வோட. அப்போ ஒரு மனிதன் வாழ்வுல நிலைப்படுறது, கல்பை நிலைப்படுத்துறது, கல்பை உறுதிப்படுத்துறது, இந்த கல்பை தரிபடுத்துறது எல்லாமே ஒன்றுதான். நம்பிக்கை எல்லாமே ஒன்றுதான். எல்லாமே ஒன்றுதான். நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை ஒன்று நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையில ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். நீங்க ஒரு ஆட்டோ வச்சிருக்க. நீங்க யாரெல்லாம் வருவா இந்த ஆஃபர் வரும் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தருவா அவன் நம்பி இருக்க. காலை எல்லா பக்கம் ஒரு 10 ஆஃபர் அடிச்சு முடிச்சுட்டு சரி ஒரு 400 டிப் பெட்ரோலை போட்டு முடிஞ்சுட்டு ஒரு 200 வண்டி தேய்மானத்துக்கு எடுத்துக்கிட்டு 600 மீதி என்ன இருக்கு? ஒரு 500 இருக்கு. நான் வீட்டு செலவழி வீட்டுக்கு செலவழி. அது மாதிரி நான் இருக்கேன். 22 கம்பெனி நம்பி இருக்கு. நீங்க யாரெல்லாம் வரும் எனக்கு என்ன தெரியும்? காயாது. நம்ம தான் காயும். அது காய வைக்கவே செய்யாது. அவன்ல இருக்கு. அவன் எது காய வைக்கிறான்? அவன்ல நம்மள இருக்கு. அவன் எதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் தானே அனுப்பிச்சிருக்கனா? இல்லை உனக்கு வரல போயிட்டு வாங்க நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? எனக்கு வாங்காம போயிருக்கிறா. வாழ்க்கையில் நம்பிக்கை தான். வாழ்க்கையில தருவான் நம்பிக்கை தான். வாழ்க்கையில தருவான். அப்போ குர்ஆன்ல சொல்லுவோம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு, இது வேதத்தில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், பயபக்தியோடு நம்பிக்கையோடு யார் வாழ்வாளோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுங்க குர்ஆன். பயபக்தியோட நம்பிக்கையோட யார் வாழ்வாளோ அவருக்கு என்ன செய்யும்? இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். நம்ம நம்பிக்கை இல்லையா? அங்கே போய் பார்த்து எவ்வளோக்கு ஆளை கிடைச்சிருமா, அங்கே போய் இது பண்ண இது கிடைச்சிருமா, அங்கே போனால் இது வந்துருமா, அங்கே போனால் அது வந்துடுமா. நர்ஸ் இருக்கு தெரியுமா? குள்ளி நர்ஸ் சுத்தத்தை செய்யும். நர்ஸ் என்ன செய்யும்? வெளியூர்ல போனால் 1 லட்ச ரூபா தருவான். ஒரு முகத்தானே பார்ப்போம். இங்கே இருந்தால் 1 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 1 லட்ச ரூபா கிடைக்கும். 1000 ரூபாய் தந்தா 100 முகத்தை பார்க்குறோமே. 100 முகத்தை பார்க்கறது பாக்கியமா, ஒரு முகத்தை பார்க்கறது பாக்கியமா? இது பரக்கத்து. 100 முகத்தை பார்க்க. ஏன்னா முகங்கிறது அல்லாஹ்வுடைய சிவத்து. முகங்கிறது அல்லாஹ்வுடைய சிவத்து. அப்போ மனிதன் எல்லாத்துக்கும் ஒரு உள்ளம் தானே. எல்லாத்துக்கும் ஒரே ரூஹு தானே. எல்லாத்துக்கும் ரிஸ்க் அவன் நடக்கிறான். அப்போ மனிதன் இந்த கல்வை எந்த அளவுக்கு தன்புக்கு நிலைப்படுத்துறானோ, தன்புக்கு எப்படி தரிப்படுத்துறானோ, தன்னோடு எப்படி ஆக்கிக் கொள்றானோ அவன் இவனோடு ஆகுவான். யாரு? அல்லாஹ் யாரோட ஆகுவான்? நம்மோட. அப்ப அந்த அல்லாஹ் ஆகிறத விட்டு போட்டு நம்ம
ராமசாமி கந்தசாமி மாதிரி முருகா முருகா அப்படின்னு சொல்லுவான். நம்ம சிவாயா அங்கே போய் சொல்லுவான். அங்கே போய் சொல்லலைங்க. நமக்கு அப்படி இல்லை, ஒரே அல்லா தான் நமக்கு. நமக்கு என்னது? ஒரே அல்லா தான். இந்த ஒரே அல்லாவை நினைக்கிறதுக்கு நாம் எப்படி புரிந்து கொண்டு இருக்கணும், எப்படி தரிப்பட்டு இருக்கணும், எப்படி ஒன்றுபட்டு இருக்கணும், எப்படி இணக்கமா இருக்கணும், அந்த அல்லாவோடு எப்படி உருக்கமா இருக்கணும், அந்த அல்லாவோடு எப்படி நெருங்கி இருக்கணும். நான் வாழ்ற காலத்துல அல்லா என்னைக்குன்னா பட்டினம் விட்டுக்கானா? நம்ம தான் என்ன செய்யறோம்? வெளியே போயிட்டு அசையா இருக்கேன், இஷா தொலைவிடுவோம், சுபூன் ஜாதி பண்ணுவோம், சுபூன் ஜாதி பண்ணுவோம். என்றைக்கு இஷா இது வாஜிப்லாம் கரெக்டா தோறுமோ அன்றைக்கு தகஜத்து கிடக்கும். என்றைக்கு அதை நம்ம சோபுறமோ அது கிடைக்க இஷா என்ன கிடையாது, செய்தான் குதிரை எழுதிடுவோம். அதே மாதிரி அல்லாவோட கிருவிக்கு நான் மனுஷன் உள்ள தெரிஞ்சிடணும், அவனை நிலப்படுத்தணும், அவனை சாந்தி பெறணும், அவனோட பிரியத்துக்கணும், அவனை கொண்டு அவளோட செய்ய நாம் இருக்கணும். அல்லாஹ் உங்களை என்ன அல்ல ஆக்கி அருள் புரிவாங்க. பாத்திஹா.